ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ராபர்ட் இன்ஜினியரிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டாப் பட்ஜெட் 3D பிரிண்டர்ஸ் ஆஃப் 2026. ஓகேவா? இந்த வீடியோவை நான் வந்து 3 செக்மெண்ட் வந்து பிரிச்சிருக்கேன். லோ ப்ரைஸ், மிட் ப்ரைஸ் அண்ட் ஹை ப்ரைஸ். ஓகேவா? இந்த ஏன் நான் வந்து 3 செக்மெண்ட்டில் பிரித்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ப்ளஸ் யூசர் சூட்டபிளைசேஷன். ஓகேவா? யாருக்கு இது பொருந்தும். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு இதே மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு கேடு, ஓகேவா, க்ரியோவை பற்றியும் சாலிட் எட்ஜை பற்றியும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலு ஒரு டுட்டோரியல் வேணுனாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபவுண்டர், மினிஃபேப் சர்வீஸுங்கிற ஒரு 3D பிரிண்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர். நாங்கள் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி வந்து சம் டெய்லி யூஸபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேணும்னா இல்லை ஆர்டரோ இன்கொயரியோ எது வேணும்னாலும் நீங்கள் வந்து இங்கே நம்பர் வந்து விசிபிள் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும், நாங்கள் வந்து செக் பேக் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து அடிக்கடி சம் டெஸ்டிங்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டவர்ஸு, ஓகேவா, சர்ஃபேஸ் டெஸ்ட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் டெஸ்ட்டு, ஓகேவா, இந்த மாதிரி வந்து நிறைய டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் சம் ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னாலும் இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் சப்போர்ட்டாவோ இல்லை டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட்டாவோ இல்லை அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட்டில் உங்களுக்கு எது வேணாலும் இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லோ ப்ரைஸுக்கு போயிடும். ஓகேவா? லோ ப்ரைஸ் செக்மெண்ட் 3D பிரிண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 15 to 30. ஓகேவா? இந்த ப்ரைஸ் வேரியண்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இது ஏன் இந்த 3D பிரிண்டர்ஸ் வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் இருக்குன்னா இதுதான் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி 3D பிரிண்டர்ஸ். ஓகேவா? இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து இந்த ஃபீல்டுக்கு வரீங்க, இல்லை வந்து இதை பற்றி படிக்கிறீங்க. ஓகேவா? இல்லை இப்போ இதை ஃபர்தராக பிஸ்னஸ்க்காக நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இங்கே இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இங்கே தான் வந்து உங்களால் வந்து 3D பிரிண்டர்ஸோட என்ன சொல்கிறது, ஒரு 3D பிரிண்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி அதோட ரியாலிட்டி பிஹேவியர் எப்படி. ஓகேவா? நீங்கள் தியரி படித்து எனக்கு 3D பிரிண்டர்ஸ்னால் என்ன, அதை பற்றி எப்படி அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கணுன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கினாலே பெஸ்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணி அடிக்கடி பார்ப்பீங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு ஹாபியஸ்ட்டு கேனில் நிறைய பண்ணுவீங்க, ஜஸ்ட் வந்து ரியாலிட்டியில் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது பெஸ்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க ஃபர்தராக இந்த ஃபீல்டில் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி வச்சு ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் நிறையா வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஹையர் பட்ஜெட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவே உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து அந்த மாதிரி ஒரு செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்பவும் அதிகமாகலாம் இருக்காது. அதோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த 3D பிரிண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,000 சொன்னேன். அந்த 15,000 வந்து பார்த்திங்கன்னா 2 3D பிரிண்டர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து எனிக்யூபிக் கோப்ரா நியோ 2. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியாலிட்டி ரெண்டர். ஓகேவா? இந்த 2 பிரிண்டர்ஸ் வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? இதில் நான் வந்து இன்னும் 2 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து அந்த 15,000 சொன்னால் அந்த எனிக்யூபிக் கோப்ரா நியோ 2 வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் அதிகமாக வந்து பில்ட் பண்ணுவீங்க, இல்லை வந்து அந்த ஃபர்தராக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா அதோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னா நீங்கள் இந்த எனிக்யூபிக் கோப்ரா நியோ 2க்கு போயிடலாம். ஓகேவா? இல்லை நாங்கள் தியரி லெவலில் இன்னும் அந்த ஃபண்டமெண்டல்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிங்கன்னா கிரியாலிட்டி ரெண்டருக்கு போயிடலாம். ஓகேவா? ஏன்னா அது வந்து இன்னும் வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவும் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து கற்றுக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இதில் அப்படி கொஞ்சம் வந்து ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ஆட்டோ லெவலிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எனிக்யூபிக்கில் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேவா? டேரெக்டாக நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேம்பூ லேப்ஸு, அதே எனிக்யூபிக்கில் நிறைய அட்வான்ஸ் வேரியேஷன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்களேன், அதோட சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து பிரிண்டிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மெட்டீரியல் சப்போர்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா பிரிண்டருமே PLA, TPU, PETG, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ABS, இந்த 4 மெட்டீரியல் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த 4 மெட்டீரியலையும் ரொம்ப மோசமான மெட்டீரியல்னால்
ஏவிஎஸ் தான். ஏன்னா அவன் நம்ம சொல்கிறத அவனை கணிக்கவே முடியாது. அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகேவா? அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சில எரர்லாம் வந்து அந்த கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக போகப்போ அதெல்லாம் கம்மியாகும். ஏன்னா வந்து அதுக்குன்னே ஒரு சொல்யூஷன்லாம் பிரிண்டர்ஸில் ரெடிமேடாகவே ஃபியூச்சராக வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சிங்கிள் ஃபிலமெண்ட் சப்போர்ட் தான். விச் மீன்ஸ் ஒரு கலரில் தான் அட் அ டைமில் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? டபுள் ஃபிலமெண்ட் வேணும்னா நீங்கள் சம் ஜி கோட்ஸில் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்ச் ப்ரைஸ். ஓகேவா? மிட் ரேஞ்ச் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் என்ன உங்களுக்கு வரும்னா ஸ்பீடு கிடைக்கும், என்க்ளோசர் கிடைக்கும். ஓகேவா? என்க்ளோசர் விச் மீன்ஸ் பிரிண்ட்டை பண்ணுறது வந்து ஒரு க்ளோஸ் பாடிக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மல்டி கலர் சப்போர்ட் வரும். பட் ஆனால் இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 30,000 ஆரம்பிக்கும். ஓகேவா? 30,000 ஆரம்பித்து 60,000 வரைக்கும் போகும். ஓகேவா? இதெல்லாமே மல்டி கலர் ஃபிலமெண்ட்டை ஃபோர் ஃபிலமெண்ட் அட் அ டைமில் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க யூஸ் பண்ணுறாங்களா, விச் மீன்ஸ் ப்ராடக்ட்லாம் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த பொம்மை வந்து இவ்வளோ ரேட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டர்ஸ் 3D பிரிண்டர் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மிட் ரேஞ்ச். விச் மீன்ஸ் நீங்கள் இப்போ தான் ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க, இப்போ தான் ஸ்டார்டிங் லெவல்னால் இதுதான் வந்து பெஸ்ட்டு. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பிரிண்டர்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டு. ஏன்னா இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற சம் எரர்ஸ்லாம் இதில் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதில் பார்த்துருக்கிறது எதுவுமே இங்கே வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? எல்லாத்தையும் நான் அதுக்குன்னு சொல்லலை. ஒரு சில விஷயம்லாம் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த எரர்ஸ்லாம் வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க கம்பெனி சைட்லேருந்தே. விச் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த எரர்லாம் வந்து இப்போ எலிமினேட் பண்ணி தான் வந்து ப்ராடக்ட் வந்து மேட் ஆகும். ஓகேவா? அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரைஸ். ஓகேவா? விச் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 60,000 to above. ஓகேவா? அதுக்கு மேலே வர செக்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி டிசைன் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா? அதில் அக்யூரேசிலேருந்து பிரிண்டிங் குவாலிட்டி அதில் சம் மேஜரான இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 3D பிரிண்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால. ஓகேவா? அதை என்க்ளோசர் வச்சு மேக்ஸிமம் வந்து கவரேஜ் பண்ணுவாங்க. இருந்தாலுமே சம் பிரிண்டிங் டைம்ஸ் கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரே நேரத்தில் வந்து டபுள் எக்ஸ்ட்ரூடர் யூஸ் பண்ணிலாம் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்னே சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபிலமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது, அந்த ஃபியூச்சர் வந்து மிட்வே ரேஞ்சிலையும் கிடைக்கும், இதுலேயும் கிடைக்கும். பட் ஆனால் இதில் கொஞ்சம் அந்த ஃபியூச்சர்ஸ் கண்ட்ரோலைசேஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும் அவுட்புட். இந்த ப்ரைஸ் வேரியண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டீங்க. என்னோடய ஸ்டார்டிங் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஓகேவா? இது டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வரலாம், நான் டெக்னிக்கலாகவும் கஸ்டமர்ஸ் வரலாம். டெக்னிக்கலுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜிக் அண்ட் ஃபிக்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3D பிரிண்டர்ஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து இதே மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இப்போ 3D பிரிண்டர்ஸ் வந்துச்சு. இந்த ரேஞ்சில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ப்ரைஸ் இதில் தான் வந்து ஓகே ஆகும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் அதில் மட்டும் கிடைக்கும். அதேமாதிரி ஸ்பேஸ் அதில் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு வேரியண்ட்லையுமே ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். இதுதான் மெயின் பாயிண்ட்டே. இதில் லோ ப்ரைஸில் உங்களுக்கு கம்மியான வால்யூமில் தான் வந்து உங்களால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இதுவே அந்த மிட் ரேஞ்சுக்கு போயிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கிடைக்கும். ஹை ப்ரைஸில் போயிட்டிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்னே கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இது. ஓகேவா? இதில் வந்து இந்த ஹை ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃபோர்ஜ் 3D சிஸ்டம்ஸு நிறையா வந்து கம்பெனி இருக்குது. ரொம்ப ரெப்யூட்டட் கம்பெனிலாம் ஸ்டேஸ். ஓகேவா? இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்யூட்டட் கம்பெனி. இந்த கம்பெனியோட நேமில் கூட அங்கே நான் வரிசையாக போகிறேன், ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? வேறு என்ன உங்களுக்கு சொல்கிறது, இவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.